கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தின் முக்கிய பிரச்சனையாக விளங்குவது மும்மொழி கொள்கை விவகாரம். இதனால் தமிழகத்தில் போராட்டங்கள் பெருமளவில் வெடித்துள்ளது. இந்த நிலையில் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்களை நோக்கி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் என குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியது. இதனையடுத்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கோரியுள்ளார். தான் அவ்வாறு பேசியதற்கு 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டு மன்னிப்பு கோரியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழகத்தில் சுமார் 1 கோடி மாணவர்கள் 58,779 பள்ளிகளில் மாநில பாடத்திட்ட கல்வியை தேர்வு செய்துள்ளனர். 1635 CBSE பள்ளிகளில் 15.2 லட்சம் மாணவர்கள் மட்டுமே மும்மொழியை படிக்கின்றனர். 3வது மொழியை படிக்க அவசியம் இருந்தால் ஏன் இவ்வளவு பேர் மாநில பாடத்திட்டத்தை தேர்வு செய்துள்ளனர்? தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, அது எங்களின் ஆணிவேரோடு ஒன்றாக கலந்ததும் கூட. தமிழ்நாட்டின் கல்வி முறை ஏற்கனவே சிறந்த தொழில் முனைவோர், சிந்தனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. சிறப்பாக உள்ள தமிழ்நாட்டின் கல்வி முறையை தேசிய கல்விக் கொள்கை சீர்குலைக்கிறது. ஆங்கில வழி பள்ளிகளில் கூட தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் தமிழை ஒரு பாடமாக படித்து அதில் திறமை வாய்ந்தவர்கள். உலக வழிகாட்டியாக ஆங்கிலம். நமது முன்னேற்றம் மற்றும் சமத்துவத்திற்கான பாதையில் மாணவர்கள் ஏற்கனவே வலுவான இருமொழி அடித்தளத்துடன் சிறந்து விளங்கும் போது தமிழ்நாட்டிற்கு கட்டாயமாக 3ஆம் மொழி தேவையில்லை. இருமொழி கொள்கையையே தமிழ்நாடு விரும்புகிறது. தமிழ்நாட்டின் கல்வி முறை சிறப்பாக உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை விமர்சிப்பது தவறான வழிநடத்துதலாகும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு பாடத்திட்டம் மிகச்சிறந்த பலனை அளித்துள்ளது. உடைந்ததை ஒட்ட வைக்க நினைக்காதீர்கள். நன்றாக செயல்படும் தமிழ்நாட்டின் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டாம். இது மொழி பற்றியது மட்டுமல்ல, முடிவுகளை வழங்கும் கல்வி முறையை பாதுகாப்பது பற்றியதும் தான். மாணவர்களுக்கு எது சிறந்தது என்பதில் தமிழ்நாடு சமரசம் செய்யாது. இவ்வாறு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார்.